கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ ஒவ்வொரு ராசிலையும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள், தனித்துவங்கள், ஸோ திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்ற யதார்த்தமான எல்லா விஷயத்தையும் ஒரு கலந்தாய்வாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி. இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா காளையினுடைய சின்னத்தை கொண்டது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரிஷபத்துடைய ராசிநாதனே சுக்கிர பகவானுங்க. இந்த ரிஷபராசி பெண்கள் தனியாக கவரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். என்ன கலர் இருக்கட்டும், கலர் இல்லாமல் போட்டு குட்டையாக இருக்கட்டும், நெட்டையாக இருக்கட்டும், ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்புதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கவர்தல் அதிகமாக இருக்கும். கலையான ஒரு முகமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் உச்சமடைகிறது. சந்திரன் நம்ம சொல்லும் போதே முழு பௌர்ணமியில் அவளோட பிம்பத்தை நம்ம எல்லாருமே ரசிப்போம். அந்த மாதிரி ரிஷபம் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா ரசிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பி தங்கச்சி மேலே அதிக பிரியங்கள் வச்சுருப்பாங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தை, எந்த ஒரு கம்யூனிகேஷனையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை தேடி படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் குடும்பம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் ஆகுறதுனால எதிர்பார்ப்புகள், ஃபேமிலி வைஸாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுன்றதுல அதிக தோல்விகளை சந்திப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும் போதும் 12ஆம் இடத்துல தான் அந்த 4ஆம் அதிபதி உச்சம் ஆகுறதுனால பூர்வீக சொத்துகள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும்போது சின்ன சின்ன வில்லங்கங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போராட்டத்துக்கு பின்புதான் சுயமான ஒரு நிலத்தை வாங்குற மாதிரியான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல முக்கியமா ஒரு விஷயம், ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு காதல் லைஃப்ல கிராஸ் பண்ணும். அந்த காதல் சக்சஸ் ஆகுதா இல்லையான்றது சுயஜாதகம் முடிவு பண்ணும். ஆனால் காதல் இல்லாத ரிஷபராசி பெண்களோ ஆண்களோ கிடையாது. ஸோ அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடைக்கு பின் ஒரு ஸ்கூல்லேருந்து 2 ஸ்கூல் மாறுறதோ, இல்லைனாக்கா ஒரு அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க வேற ஊரில் போய் படிக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு தடைக்கு பின் ஒரு வெற்றி, ஒரு கல்வி தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 1க்கு 2 மொழிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் நீட்னஸை எதிர்பார்க்கக்கூடியது ரிஷபராசி நேயர்கள். போய் நின்னா அந்த இடம் பளிச்சுன்னு இருக்கணும், பார்க்குறவங்கள கவரணுன்றது இருப்பாங்க. பேச்சுக்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அறிவுபூர்வமான பேச்சுக்களில், கல்விபூர்வமான பேச்சுக்களில், நாலேஜபிளான பேச்சுக்களில் இவங்களை வெல்லத்துக்கு யாருமே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு டீச்சிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது சிறப்பு. நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அதில் சில மைனஸ்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ அவர் நீச்சமாகிறது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வயிறு ஃபுட் அலர்ஜி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு கேது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா குடல் இறக்கம், லங்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகத்துக்கே கணவனை சுட்டி காட்ட கிரகம் தான் அமைகிறாரு, செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும் போது 9ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஆரம்ப கட்ட இளமையான இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது புரிதல் குறைவாக இருக்கும். ஒரு 40+, ஒரு 35+ன்னு எடுக்கும்போது தான் அந்யோன்யமே அங்கே புரிதலே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இவங்களுடைய பெரிய கவலை என்னன்னா, என் ஹஸ்பண்டோ என்கிட்ட சிரிச்சு பேச மாட்டுறாங்க, என்கிட்ட ஒரு அன்பா பேச மாட்டுறாங்க. ஏன்னா இவங்க கவிதையிலலாம் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இந்த மாதிரி பாடல் பாட மாட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுடைய மைனஸா இருக்கும். அடுத்த நிலையா பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த கடன் பார்த்தீங்கன்னா கல்வி கடனாக இருக்க போது, இல்லைன்னா மெடிக்கல் சார்ந்த கடனாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவங்களுடைய மாமியார் அப்படின்னு வர்க்கங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாரோஸ்கோப் படி சனி பகவான் தான் இவங்களுடைய மாமியார் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியாக வராங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதிக இடைஞ்சல்கள்,
எந்த மாதிரியான இடைஞ்சல்கள், இந்த மாமியாரோட உடல்நிலை சார்ந்த பிரச்சனையை இவங்க தலையில தான் வந்து விழுற மாதிரி இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா இருக்கட்டும், இல்லை பெட் பேன் வைக்கிறது, இந்த எல்லாமே வந்து இவங்க மேலதான் வந்து விழுற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலே சில இரிட்டேஷன்ஸ்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் சொல்லும் போது இளைய சகோதர சகோதரிகள் மீது அதிக ஆர்வமா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. மூத்த சகோதரிகளிடம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பண ஹெல்ப்பா இருக்கட்டும், எந்த ஹெல்ப்பா இருக்கட்டும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிஷப ராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கல்வி விஷயத்த சொல்ற வரைக்கும் டெஃபினட்டா வந்து பேசிக் ஆஃப் எஜுகேஷனை முடிச்சிடக்கூடியவங்க இருப்பாங்க, +2 முடிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரிஸ்ட், அது மனநிலை சார்ந்த படிப்புகளில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுப்பாங்க. அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. இந்த சுய தொழில் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இந்த 10ஆம் அதிபதி நீச்சமாக வர்றது, முதலீடு, நான் வந்து இவ்வளோ பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக லோனுக்கு அலையிறது, அந்த ப்ராஜெக்ட் எடுத்து சுத்துறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் சில இடங்கள்ல வந்து சைலண்ட் பார்ட்னராக இவங்க சேரும்போது நல்ல ஒரு லாபத்தை சந்திப்பாங்க. அதே போல் ஒர்க்கிங் பார்ட்னராக சேரும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இதே ராசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ராகுவும் உச்சமாகிறது இருக்கிறதுனால சில இடங்கள்ல கொஞ்சம் ஹைப்பத்தனத்தை காட்டி மாட்டிக்கிறதும் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ 3ஆம் இடத்துல வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த கிரகமே உச்சமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்கறதா இருக்கட்டும், சில இடங்கள்ல ஒப்பந்த கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், இவங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே போல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, 2வது குழந்தை சொல்லும் போது ஒரு சிலருக்கு தள்ளி போறதோ இல்லை அபார்ஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2வது திருமணம், அதுல வந்து நிறைய ஏமாற்றங்கள், ஃபர்ஸ்ட் திருமணமே ஏமாற்றத்துல தான் முடிஞ்சிருக்கும். 2வது திருமணமாவது நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு போய் சீக்கிரமா போய் ஹைப்பரா போய் பண்ணிக்கிட்டு அதுலேயும் தோல்வியை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசினியர்கள். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவுக்கான கிரகமே புதன் பகவான். நிறைய ஸ்நாக் ஹீட்டர்ஸ், இந்த ஸ்நாக்ஸ், பானிபூரியா இருக்கட்டும், எந்த வகையான டேஸ்டியான ஸ்நாக் ஃபுட்ஸாக இருக்கட்டும் அதிகமாக ஈடுபாடு கொடுத்து அதனால வயிறு ஒபிசிட்டி ஆகிறது, ஃபுட் அலர்ஜி, இதை மோஸ்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியும் அதில் ஒருத்தர் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து நிறைய இடத்துல யோகாதிபதின்னு சொன்னாலும் அவரே பாதகாதிபதியாக இருக்கிறது ஒரு காரணத்தினால வெரிகோஸ் வெயின், முட்டி வலி, ஆர்த்தோ, முட்டி ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி சில பிரச்சனைகள். இதை சொல்லுவாங்க, 15 வயசு பொண்ணு சொல்லுமா என்னால் முட்டி வலி இந்த வயசில் உனக்கு என்ன முட்டி வலி அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த ரிஷபராசி பெண்கள் எடுக்கும்போது சனி தசையோ சனி புத்தியோ உள்ள வரும்போது இந்த முட்டி வலி, இந்த முட்டி சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து கொஞ்சம் யதார்த்தமா இருந்துக்கிறது நன்மை ஏற்படும். ஏன்னா 2ஆம் அதிபதியே லாபம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து நீச்சமாகிறதுனால இவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து என் ஃபேமிலி இப்படிதான் நான் வச்சிருப்பேன், இப்படிதான் மேனேஜ் பண்ணுவேன், இப்படிதான் சம்பாதிப்பேன் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல இருந்துட்டு அங்க போய் பார்க்கும்போது ஏமாற்றங்கள் தான் அதிகமா இருக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கையை சொல்லும் போது யதார்த்தமா இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் கனிகா பரமேஸ்வரியா இருக்கட்டும், சப்த மாதாக்கள் கன்னிகளா இருக்கட்டும், செல்லி அம்மனா இருக்கட்டும், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது சிறப்பு. அதே போல சனி பகவானே பாதகமா இருக்கிறனால நிறைய பேர் ரிஷபராசி பெண்கள் வந்து குலதெய்வத்தையே மாத்தி கும்பிடுவாங்க. அதையும் சரி செஞ்சுக்கிறது நிறைய வழியில சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொது பலன்களை இந்த ரிஷபராசிக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கண்ணோட்டமா பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும், ஏன் சுயஜாதகப்படி இந்த பிரச்சனைகள்லாம் மேலோட்டமாக இதுலேருந்து நான் வெளியில வரணும், இல்லை இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமா என்னை அணுகலாம். நன்றி.